28 லட்சம் ரூபா நஷ்டம். இன்னுமா புரியாம இருக்கும்? அதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிருப்பாரு. இனியாவது யார்கிட்ட மோதுறோம்னு பார்த்து மோதுனா சரிதான். மாமா போலாமா? ஒரு நிமிஷம். நான் உன் வசு இல்லன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? இத பாரு. சரி 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 சரி, நீ எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு புரியாது. நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேக்குறியா? முன்னாடி என் பொண்டாட்டியா இருந்தா, இப்போ என் அத்தை மகளாவே மாறிட்ட. என் மேல கை வச்சா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, சொந்தத்துக்குள்ள சொந்தம். இதை எப்படி வசூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. வசூல் பண்ணுவாராம், வசூல். அதையும் பாத்துடலாம். வரேன். மாப்ள, எதிரி விரிச்ச வலையில இப்படி விழுந்துட்டீங்களே மாப்ள. பொம்பளை பிள்ளை கூட போட்டி போட்டுட்டு இப்படியா 40 லட்சத்தை வீணடிக்கிறது? போங்க மாப்ள, நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாத்தாவோட மொத்த சொத்தையும் அழிச்சிருவீங்க. மாமா, இந்த அர்ஜுனை பத்தி என்ன நினைச்சீங்க? நான் வசுவோட போட்டி போடுற எதுவுமே வீணாகாது. நிச்சயமா அது என் வசுவை எனக்கு மீட்டு தரும். அப்புறம் மாமா ஏதோ சொன்னீங்களே, தாத்தா சொத்தை அழிக்கிறேன்னு. தாத்தா சொத்துல இருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டேன். இந்த ஏலத்துக்கான மொத்த பணத்தையும் நானே கட்டிடுறேன். என்ன சொல்றீங்க மாப்ள? 40 லட்சத்துக்கு எங்க போவீங்க? உத்தமன், மாமாவுக்கு நம்ம யாரு, நம்ம ரேஞ்ச் என்ன, இது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இனிமே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் தம்பி. அதை விட எனக்கு என்ன முக்கியமான வேலை? ஆனாலும் வசு ஏலம் போட்ட அழகு. அவரு அப்படிதான். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, வாங்க. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க வாங்க சார். வாங்க சார். வாங்க சார், உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். சார், கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். எஸ், நாங்க தான் புதுசா எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஸ்பெஷல் ஆபீசர். ஓ, இங்க நடக்க போற பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் முடியற வரைக்கும் நாங்க சார்ஜ்ல இருப்போம். ஓகே சார். டீ காபி ஏதாவது இல்ல, சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் வேணாம். சில முக்கியமான விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார். பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி சில வேலைகள்லாம் முடிக்கணும். அதான் பேஸ்ட் போலான்னு வந்திருக்கோம். சார், இதுக்கு முன்னாடி லோக்கல்ல இருந்த ஆபீசர் தான் எலெக்ஷன் நடத்துவாரு. யுவர் கரெக்ட். இதுக்கு முன்னாடி அப்படிதான். ஆனா இந்த முறை எலெக்ஷனை சாக்கா வச்சு எந்த வன்முறையும் நடக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் நினைக்குது. அதனால கலவரம் வர வாய்ப்புள்ள தொகுதியை கண்டுபிடிச்சுதான் அங்க எங்களை மாதிரி ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. புரியுது மேடம். இந்த ஊர் பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கு, அமைதியாவும் இருக்கு. இந்த ஊர்ல கலவரம் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது இன்ஃபோலிஷன் ரிப்போர்ட் ஏன் சொல்லுதுன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். நல்ல பாம்பு கூட அழகா தான் இருக்கும், ஆனா சீண்டுனா சீரும் இல்லைங்களா? அது மாதிரி தான் சார் இந்த ரெண்டு ஊரும். சார், இந்த ஊர்ல 2 பெரிய குடும்பம் இருக்கு. மாமா மச்சான் தான், ஆனாலும் 2 குடும்பத்துக்கும் தீராத பகை இருக்கு சார். தேர்தல் வந்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு 2 குடும்பத்தால தான் எலெக்ஷன்ல நிப்பாங்க சார். அவங்களுக்கு பயந்துகிட்டு வேற யாரும் நாமினேஷன் கூட தாக்கல் பண்ண மாட்டாங்க சார். ஊர்ல பாதி பேரு ஒரு குடும்பத்துக்கும் மீதி பேரு இன்னொரு குடும்பத்துக்கு ஆதரவா நிக்கிறதுனால சில நேரம் கலவரம் கூட வந்துடும் சார். ஓ, ஐ சி. அப்ப ஒண்ணு பண்ணுவோம். நீங்க ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. 2 குடும்ப பெரியவங்களும் வரட்டும். சரிங்க சார். இந்த எலெக்ஷன் நல்லபடியா நடக்கும்னு அவங்க உத்தரவாதம் கொடுக்கட்டும். சரிங்க சார். அவங்க ஆதரவாளர்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவங்க பொறுப்புன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே சார். மீறி சண்டையாச்சுன்னா நடவடிக்கை கடுமையா இருக்கும்னு எச்சரிப்போம். ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம் சார். நான் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றேன் சார். இந்த எலெக்ஷன் முடியற வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அவர் பேர் கார்த்திக், இன்ஸ்பெக்டர். சரிங்க சார். அவரும் கூட்டத்துக்கு வருவாரு. கார்த்திக் கொஞ்சம் கெடுபடியான ஆளு. கொஞ்சம் ஊருக்குள்ள அவரை தெள்ள தெளிவா இருக்க சொல்லுங்க. ஏன்னா கிராமத்து குசும்ப அவர்கிட்ட காட்டிட போறானுங்க. சரிங்க சார், நான் சொல்லி வைக்கிறேன். எந்த நிலைமையிலையும் நம்ம சைடுல இருந்து ஊர்க்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க சார். அதே நேரத்துல ஊர்க்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். புரியுதுங்க சார். ஏங்க, இந்தாங்க ஒரு வாய் சாப்பிடுங்க. இல்ல வள்ளியம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். என்னங்க இது, நேரத்துக்கு சாப்பிட்டாதானே மாத்திரை போட முடியும்? சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. வள்ளியம்மா,
பேரனை ஏலத்துக்கு அனுப்புறதுல இருந்து மனசே சரியில்லை. பாவம் சின்ன பையன், சூதுவாது தெரியாதவன். ஒருவேளை அவனை யாராவது ஏமாத்தி ஏலத்தை எடுக்கடாம பண்ணிட்டா அதான் கவலையா இருக்கு. யாரு? நம்ம பேரனையா? ஐயா, அவன் சூதுவாது தெரியாதவனா இருக்கலாம், ஆனா சின்ன பிள்ளை ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தப்போ அவன் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிட்டான் தெரியுமா? நினைச்சதை சாதிக்கிறது, எடுத்த வேலையை முடிக்கிறது, சாப்பிடாம இருக்கிறதுன்னு எல்லா விஷயத்திலயும் உங்கள மாதிரி அப்படியே நடந்துக்கிட்டான். அப்படிப்பட்டவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? பட்டுன்னு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க. லேட் ஆனா உங்களுக்கு தலை சுத்தல் வருங்க ஐயா. வள்ளியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வராது. என்னால இப்ப சாப்பிட முடியாது. மனசெல்லாம் எனக்கு அங்கேயே இருக்கு. அந்த இடத்துல பொது கிணறு மட்டும் இல்லாம இருந்தா எனக்கு கவலையே கிடையாது. எக்கேடு கட்டும் போட்டுன்னு விட்டுருப்பேன். கீழ்த்திருக்காரங்க கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா தங்கமான மனசுக்காரங்க இன்னைக்கு சாதாரண ஜனங்க கடனை கட்டலானா மட்டும் பேங்க்காரங்க ஜப்திக்கு வந்துடுறாங்க. வான என்ன காசு வாங்கிட்டா நமக்கு மழையை கொடுக்குது, இல்ல காசு கொடுத்தாதான் பாய் வேணும் ஆறு அடம் பிடிக்குதா? இல்லையே. அப்படிப்பட்ட தண்ணியை அடுத்தவங்களுக்கு விக்கிறது, குத்தகைக்கு விடுறதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனம். பெரிய அளவுல அதை தடுக்கிற சக்தி எல்லாம் எனக்கு இல்ல. ஆனா கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிணறு இருக்கு, அதையாவது காப்பாத்தி அந்த ஜனங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அதான் ஒரே பதட்டமா இருக்கு வள்ளியம்மா. நீங்க இப்படி வீட்டுல கடந்து புலம்புறதுக்கு பதிலா நீங்க உங்க பேரனோட சேர்ந்து ஏலத்துக்கு போயிருக்கலாம்ல. சரி, உங்க இஷ்டம். சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம போனாலும் சரி. ஏய், இங்க வாடி, இங்க வா. சொல்லுங்க பாட்டி. என்னடி சொல்லுங்க பாட்டி? ஏண்டி இப்படி மசமச நிக்கிற? ஏண்டி இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு வினயமா இருக்காங்க, நீ ஏண்டி இப்படி இருக்க? என்ன பாட்டி சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது? உனக்கு அர்ஜுன் பையன் வேணுமா வேணாமா? என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க? அர்ஜுன் மாமா தான் என் வாழ்க்கையே. ஆத்துல பூ பறிக்கணும், நனையாம பூ பறிக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படி? துணிஞ்சு இறங்கினா தானே பறிக்க முடியும். இத பாரு, உன் மாமா கிட்ட இருந்து விலகியே இருந்தேன்னா எப்படி எல்லாம் நடக்கும்? கொஞ்சம் அப்படி இப்படி பழகி பாரு. நீங்க என்ன சொல்றீங்க பாட்டி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதான பார்த்தேன். புரிஞ்சிருந்தா இந்நேரம் உனக்கும் அர்ஜுன் பயலுக்கும் கல்யாணமே நடந்திருக்குமே. பாட்டி கிண்டல் பண்ணாதீங்க பாட்டி. மொகர கட்ட. அர்ஜுன் பொண்டாட்டி செத்து 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு ஆம்பளையா இருந்தான்னு வச்சுக்கேன், இந்நேரம் அடுத்த கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்து வச்சிருப்பான். ஆனா இந்த அர்ஜுன் பையன் என்னடானா பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டு வசு வசு வசுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க வேற இந்த ஊர்ல அவள மாதிரியே ஒருத்தைய பாத்துட்டானா அவன் பைத்தியம் முத்தி போச்சு. பாட்டி, அவர் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. இதெல்லாம் மட்டும் புசுக்குன்னு சொல்லிவிடு. ஆனா அவனை லவ் பண்றதுல மட்டும் சாமர்த்தியமே கிடையாது. சரி பாட்டி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? அப்படி கேளு. இத பாரு, அர்ஜுன் மனசுல இடம் பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லடி. அடிக்கடி அவன் கண்ணுல படுற மாதிரி அப்படி இப்படி மினிக்கிட்டு போய் நில்லு. சொந்த மாமன் தானே, அப்படியே தொட்டு விளையாடு. ஐயோ, என்ன வெக்கமா? இப்படி எல்லாம் வெக்கப்பட்ட வேலையே நடக்காதுரி. இத பாரு, அர்ஜுன் இப்ப ஏலத்தை முடிச்சிட்டு வருவான். உனக்கு அவனை பத்தி தெரியவே தெரியாது. அவன் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். ஏலத்தை எடுக்காம அவன் சத்தியமா இங்க வரவே மாட்டான். அதனால அவனுக்கு நீதான் ஆரத்தி அப்படியே எடுத்து வர வைக்கணும். இதுக்கெல்லாம் யார்ட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காத. நீயே போய் அப்படியே ஆரத்தி எடுத்துரு, புரியுதா? ஐயோ சரி பாட்டி. அடியே, வண்டி வந்துருச்சு. நீ போய் ஆரத்தியை கலக்கு போ. சரி பாட்டி. நாம இங்கேயே செட்டில் ஆறதுக்கு ஒரு அடிமை கிடைச்சிருச்சு. மாமா மாமா, அங்கே இல்லைங்க. போன காரியம் என்னாச்சு? என்னம்மா மாப்பிள்ளைய பார்த்து இப்படி கேட்டுட்ட? அவரு தொட்டதெல்லாம் வெற்றிதான். அப்போ ஏலம் எடுத்தாச்சு, அப்படிதானே? கரெக்ட், அப்படியேதான். அப்போ உங்களுக்கு ஆரத்தி எடுத்துட வேண்டியதுதான். தட்டுல காசு போடுங்க மாமா. தம்பி, உங்களுக்கு எது நடக்குதோ இல்லையோ, இந்த ஆரத்தி எடுக்கிற வைபோகம் மட்டும் அடிக்கடி நடக்குது. போறாம லைட்டா போங்க. தாத்தா, பேராண்டி வா, உட்கார் உட்கார். உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். சும்மா வகத்து கிடக்குறாரு. சோறும் சாப்பிடல, மாத்திரையும் சாப்பிடலையா? என்ன தாத்தா இதெல்லாம்? அதை விடுறா பேராண்டி. ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒண்ணும் ஆகாது. போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு. தாத்தா, என்ன நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிங்க, அதை முடிக்காம இருப்பனா? அதெல்லாம் கரெக்டா முடிச்சாச்சு, ஏலத்தையும் எடுத்தாச்சு. ஐயா, பாத்து பாத்து. இப்பதான்பா நிம்மதியா இருக்கு. நீ ஏலம் எடுக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. எப்படியோ ஜெயிச்சுட்டு வந்துட்ட. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா.
ஏலம் எம்பிட்டு விலைக்குப்பா போச்சு? தாத்தா அது ஏன் கேக்குறீங்க? யாருமே எதிர்பார்க்கல. ஆ, ஏலத்துக்கு வந்த அந்த அன்பு செல்வி விலையை ஏட்டிக்கு போட்டி அழைத்து விட 40 லட்சத்துக்கு எடுக்க வேண்டியதா போச்சு. 40 லட்சமா? 40 லட்சமா? இந்த ஒட்டுமொத்த கிராமமுமே அவ்வளவு பெறாதே. உன்கிட்ட ஏலம் எடுக்க சொன்னேன், வாஸ்தவம் தான். அதுக்காக 40 லட்சத்துக்கு அடை எடுக்கிறது? தாத்தா எனக்கு காசு பணம்லாம் முக்கியமே இல்ல தாத்தா, உங்க வாக்கு தான் முக்கியம். அந்த கிணத்த ஊர்க்காரங்களுக்கு திருப்பி தர்றதா சொல்லியிருக்கீங்க. அதை காப்பாத்த கோடி ரூபா போனாலும் கவலை இல்ல தாத்தா. அந்த ஏலத்தை கட்டாயமா நான் எடுத்திருப்பேன். தம்பி, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா பைசா பெறாத நிலத்துக்கு அள்ளி அப்படியே கொட்டிப்டுல வந்திருக்கீங்க. பாட்டி, நான் ஒன்னும் ஆத்துல போடல, கிணத்துல தான் போட்டிருக்கேன். அந்த கிணறு நமக்கு வேணா பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஊர்க்காரங்களுக்கு தாகம் தீக்கிற கிணறு பாட்டி. இருக்கிறதுலே பெரிய புண்ணியம் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறது தான். ஒருவேளை அந்த கிணத்த வேற யாராவது வாங்கி இந்த கிராம மக்கள் பயன்படுத்தாத மாதிரி வச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகும்? எல்லாரும் இந்த ஊரை விட்டே போக வேண்டியதுதான். சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட கை நிறைய தண்ணி அள்ளி குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குற மனுஷங்க இருக்கிற நாடு நம்ம நாடு. அப்படிப்பட்ட நாட்டுல தண்ணிய ஒருத்தன் சொந்தம் கொண்டாட நினைக்கிறது ரொம்ப அராஜகம் தாத்தா. அதை தடுக்க 40 லட்சம் இல்ல 400 லட்சம் செலவானாலும் தப்பே இல்ல. அது சரிப்பா பேராண்டி, ஆனா திடுதுப்புன்னு 40 லட்சம்னா அதை எப்படிப்பா உடனே ரெடி பண்றது? சரி விடு, நான் பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போய் ஒரு 2 நாளைக்கு தவணை கேட்டுட்டு வரேன். தாத்தா அந்த கவலை உங்களுக்கு எதுவுமே வேண்டாம், மொத்த பணத்தையும் கட்டியாச்சு. 40 லட்சத்தை கட்டியாச்சா? எப்படிப்பா? அது ஒண்ணும் இல்ல மாமா, மாப்பிள்ள அவர் பிசினஸ்ல இருந்து 40 லட்சம் ரூபாயை கட்டி பத்திரத்தை கையோட வாங்கிட்டு வந்துட்டாரு. மாப்பிள்ள அந்த பத்திரத்தை மாமாட்ட காட்டுங்க. எப்படிப்பா? உத்தமன் என்னங்க தம்பி? என்னப்பா சொல்றீங்க? நம்பவே முடியலையே. ஆமாப்பா. ஐயா, ஐயனாரே, நான் நினைச்ச மாதிரியே பண்ணி கொடுத்துட்டேன் ஐயா. வெளியம்மா, கொஞ்சம் முன்னாடி நீ என்ன சொன்ன? உங்க பேரன் உங்களை மாதிரின்னு சொன்னல, அது தப்பு. அவன் என்னை விட பெரிய மனுஷன். நான் கூட சரியா யோசிக்காதத இவன் யோசிக்காம செய்யறான். இப்படி ஒருத்தன் நமக்கு பேரனா கிடைச்சதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா தாத்தா, நான் இது வரைக்கும் யாருக்குமே பயனுள்ளவனா இருந்ததே இல்ல. எனக்கு இன்னைக்கு இந்த குணம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் தாத்தா. சாம்பிராணி போட்ட வீட்டுல எல்லார் மேலயும் அந்த வாசனை ஒட்டிக்கும். அப்படித்தான் உங்க நல்ல மனசு கொஞ்சம் போல காத்துல பறந்து எனக்கும் ஒட்டிக்கிச்சு. அவ்வளவுதான் தாத்தா, வேற ஒண்ணும் இல்ல. இல்லடா பேராண்டி, இதெல்லாம் தன்னால வராது, உள்ளத்துல இருந்து வரணும்டா. காசு பணம் முக்கியம்ல, ஊருக்கு கொடுத்த வாக்குதான் முக்கியம்னு நினைச்ச பாரு, அங்க தாண்டா நீ நிக்கிற. போதும் போதும் உங்க பெருமை எல்லாம். பாரியா, தாத்தா ஒன்னும் சாப்பிடாம இருக்காரு, மாத்திரையும் போடல. உங்க தாத்தா முதல்ல சாப்பிட சொல்லுப்பா. என்னது, தாத்தா இன்னும் சாப்பிடலையா? இருங்க நானே விட்டுறேன். நான் விட்டுனா சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுறேன்டா பேராண்டி, அதனால என்ன இருக்கு? ஆமா, இப்ப பாருங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு மட்டும் பாருங்க. சொல்றா சார். இது பாசமலர் கிளைமேக்ஸை விட ஓவர் சென்டிமெண்டா இருக்கே. இந்த வீட்ல என்ன தவிர மாமா எல்லார்கிட்டயும் பாசமா இருக்காரு. இவ ஒருத்தி. ஏய், கொஞ்சம் வெயிட் பண்ணுடி, இப்பதானே நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கோம். சீக்கிரமே அப்படியே ஜெயிச்சிடலாம். நிஜமாவா பாட்டி? ஒரு நிமிஷம் தாத்தா, இந்தாங்க இந்தாங்க தண்ணி குடிங்க. பேராண்டி, சீக்கிரமே இந்த பத்திரத்தை அந்த ஜனங்க பேருக்கு மாத்தி கொடுத்துறியா? அதுக்கு என்ன தாத்தா, பண்ணிட்டா போச்சு. நீங்க சாப்பிடுங்க. அம்மாடி, உன்னை என்னமோன்னு நினைச்சேன். நீ எங்க எல்லாரையும் விட பெரிய ராஜதந்திரியா இருக்கியே. ஆமாண்ணே, நாமளும் இத்தனை நாளா குளம் ஏலம் எடுக்கணும், தோப்பு ஏலம் எடுக்கணும்னு போயிருக்கமே. ஒரு தடவையாவது இப்படி பண்ணிருக்கமா? இல்லையே.
இந்த மாதிரி 4 தடவை பண்ணியிருந்தா அந்த ராஜமாணிக்கம் இந்நேரம் தெருவுக்கு பிச்சை எடுக்க வந்திருப்பான். நமக்கும் எதிரின்னு ஒருத்தர் இல்லாமே போயிருப்பாங்க. பின்ன 2 லட்ச ரூபா பெருமானம் உள்ள நிலத்தை கௌரவத்துக்காக 4 லட்சத்துக்கு கூட வாங்கலாம். ஆனா அதையே 40 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கானுங்க மடையனுங்க. வாங்கலண்ண, வாங்க வச்சிருக்கான் நம்ம பொண்ணு. 2 லட்சம் எங்க இருக்கு, 40 லட்சம் எங்க இருக்கு? நம்ம பொண்ணோட அறிவுக்கு ஈடே கிடையாதுண்ணே. மாமா, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஊரே பார்த்துச்சு. அன்பு செல்வி ஏழை எடுக்க வந்த அழகையும் ஸ்டைலையும் பார்த்து அங்க வந்திருந்தவங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. வழக்கமா பேங்க் ஆளுங்க 2 பேர் ஏழை கேட்கறவங்களோட சேர்ந்து விலையை ஏத்தி விடுவாங்க. ஆனா அவனுங்களே வாயடைச்சு போயிட்டானுங்க. பக்கத்து ஊர்ல இருந்து வந்த பெரிய மனுஷனுங்க 4 பேரு இனி இந்த ஊர் பக்கமே வரமாட்டானுங்க. அந்த அளவுக்கு மிரண்டு போயிட்டானுங்க. அம்மா, சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நீ தாத்தாவோட பொறுப்பை எடுத்துக்கிறேன்னு சொன்னப்பவும் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ சாதிச்சு காட்டிட்டம்மா. நீ மட்டும் இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு போகலன்னா அந்த பயலுக்கு குறைஞ்ச விலையில அந்த நிலத்தை வாங்கியிருப்பானுங்க. மாமா, நீங்க மட்டும் அங்க வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பிபி எல்லாம் எகிரி இருக்கும். ஒரு கட்டத்துல நானே ஆடி போயிட்டேன். ஒவ்வொரு தடவையும் அன்பு செல்வி விலையை ஏத்தும் போது எங்க நம்ம மாட்டிக்கிட்டோமோன்னு உள்ளுக்குள்ள அலறிக்கிட்டே இருந்தேன். அதுலயும் அன்பு செல்வி 40 லட்சம் கேட்டப்ப அந்த அர்ஜுன் அசால்ட்டா உட்கார்ந்து இருந்தான். சரிதான், இன்னைக்கு நம்ம தலையில 40 லட்சம் தண்டங்கட்ட வச்சிருவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா அன்பு செல்வி அசரவே இல்லையே. அந்த அர்ஜுன் 40 லட்சத்தி ஒண்ணுன்னு சொன்னப்போ அன்பு செல்வி மேல சொல்லிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அன்பு செல்வி சைலண்டா இருந்து சாதிச்சுட்டா. அது கூட தெரியாத முட்டாளா நானு? எதிராளி என்ன செய்வான், எப்போ செய்வான், எப்படி செய்வான்னு யோசிச்சுதான் ஏலத்திலேயே நிக்கணும். நீ பயந்தா அது உன் பிரச்சனை. ஆனா எனக்கு அந்த அர்ஜுன் ஏமாறுவான்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்களோட பகைக்கு உன்னை பகடையாக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி எதுவுமே தெரியாம பெருமை பேசிட்டு இருக்கியே. நீ போனா அந்த அர்ஜுன் விலைய கூட்டி தான் கேப்பான்னு தெரிஞ்சுதான் உன்னையே அனுப்பி வச்சிருக்காங்க. அது கூட தெரியாம போய் பொண்ணுக்கு 10 விலைய கூட்டி பேசி அவனையே அத வாங்க வச்சுட்டு வந்திருக்கியே. என் அப்பாவை நஷ்டப்பட வச்சுட்டியே. பகையை இன்னும் அதிகமாக்கிட்டு வந்து நிக்கிற. என்ன நீ அன்பு பண்ண காரியத்தை கேட்டு அப்படியே தகச்சு போய் நிக்கிறீங்க போல இருக்கு. என்ன தாத்தா, ஏன் அமைதியா இருக்கிய? தாத்தா, நான் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்? அப்பா சித்தப்பா மட்டும் இல்லாம இந்த ஊரே மிரண்டு போய் கிடக்கு. ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்களே. ஏதாவது சொல்லுங்க தாத்தா. எனக்கு இந்த ஊரே பாராட்டினாலும் நீங்க திட்டினீங்கன்னா அது எனக்கு வருத்தம் தான். ஆனா அதே நேரம் நீங்க பாராட்டி ஊரே திட்டுனாலும் அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. அதனாலதான் கேக்குறேன், ஏதாவது சொல்லுங்க தாத்தா. அன்பு, உன்னோட தைரியம், புத்திசாலித்தனம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அதே நேரம் எதிராளிய முட்டாள்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா. எனக்கு என்னமோ இந்த ஏலத்தை இவ்வளவு அதிகமா எடுத்ததுல ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அந்த அர்ஜுன் என் கூட போட்டி போட வந்தான். அதுக்குண்டான வேலைய அவன் அனுபவிச்சுட்டான், அவ்வளவுதான். இனிமே இந்த அன்பு செல்வி கிட்ட மோதிரத்துக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை அவன் யோசிப்பான். மத்தபடி இதுல வேற எந்த திட்டமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஐயா வணக்கம். வணக்கம், வாங்க. என்ன பஞ்சாயத்து போர்டுல ஏதாவது அவசரமான விஷயமா வீடு தேடி வந்திருக்கீங்க? ஆமாங்க ஐயா, அடுத்த மாசம் உள்ளாட்சி தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஐயா. அது சம்பந்தமா ஊர் பெரிய தலைக்கட்டு குடும்பங்களோட ஊர் கூட்டம் ஏற்பாடு பண்ண சொல்லி ஆர்ஐ சொல்லியிருக்காரு. இது என்ன புது பழக்கமா இருக்கு? ஐயா, இப்ப ஊர் இருக்கிற நிலைமையில எலெக்ஷன் வந்தா கலவரம் வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதனால அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன செய்யலான்னு உங்களையும் ராஜமணிக்கு ஐயாவையும் கூப்பிட்டு வச்சு பேசி ஊருக்குள்ள அமைதியா தேர்தல் நடத்தணும்னு சொல்றாங்க.
உங்க 2 பேர் கூடயும் பேசுறதுக்காக நாளைக்கு ஆரையும் தாசில்தாரும் வராங்க. அதனால நீங்க கண்டிப்பா வரணும். அத சொல்லதான் ஏன் வந்தேன். சரி சரி போங்க, எங்க தரப்புல இருந்து யாராவது வருவாங்க. வரேன். ஓ, இதுதான் காரணமா? என்னமோ சொன்னீங்களே, என்ன தாத்தா? நான் தான் சொன்னேனே, அந்த ராஜமாணிக்கம் சாதாரண ஆள் இல்ல. அவன் இங்க பதுங்குறான்னா இங்கேயோ பாய போறான்னு. புரியலையே தாத்தா. நடந்ததெல்லாம் நீ சொன்ன, நடக்க போறத நான் சொல்றேன்.